ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கி டெக் சேனல். இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் எந்த வேலைக்கு அதிகமான வேகன்சி வரும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தம்பனியில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்கே சிங்கப்பூரில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள். ஸோ இப்போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது சிங்கப்பூரில் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு தான் வந்து அதிகமாக ஆள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நான் சிங்கப்பூரில் நம்ம ஊர்ல இருந்து வேலை தேடும் போதும் சரி, சிங்கப்பூர்ல எஸ்பாஸ்ல இருந்துகிட்டு வேலை தேடும் போதும் சரி, எனக்கு வந்துட்டு இந்த வேலை தான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வேலை இதுல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தேன் சொல்ல உடனே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ அது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் ஜாப். ஸோ மினிமம் வந்துட்டு கிளாஸ் 3 டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கும்போதா இருக்கட்டும் சரி, இப்போ சிங்கப்பூர்ல இருந்துகிட்டே வேலை தேடும்போது தான் சரி, அங்கேயா இருக்கட்டும் சரி, எங்கேனாலும் வந்துட்டு நம்ம இந்த கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு வேலை வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் பற்றின நிறையா வீடியோக்கள் வந்துட்டு நம்ம வெங்கி டெக் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது போக மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஊரில் வேலை தேடும்போது எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சி அதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஊரில் வேலை தேடும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் வேலை தேடுறேன். ஏஜென்ட் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் ஒரு வேலையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். எனக்கான வேலை வருமானு பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப ரேர் நான் தேடுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது கிடைக்கவே மாட்டாது. எப்போயாவது மாதத்தில் ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் வருது அப்படின்னா 10ல் 7 ஆர்டர் வந்துட்டு அந்த டிரைவர் ஆர்டர் தான் வரும். கிளாஸ் 3 டிரைவர் தான் வேகன்சி வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா அது கிளாஸ் 3 டிரைவர் இந்த வேகன்சியாக வந்துகிட்டே இருக்கு, நமக்கான வேலை எப்படா வரும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சிக்கல் நடக்குதுன்னா, இப்போ நான் ஒரு டெக்னீஷியன் வேலை தேடுறேன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கப்பூர் எம்ப்ளாயர் வந்துட்டு டெக்னீஷியன் கம் கிளாஸ் 3 டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துறாங்க. அப்போ டெக்னீஷியன் கூட அந்த டிரைவிங் வேலையை சேர்த்துறாங்க. சேர்க்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிங்கப்பூர் லைசன்ஸ் இல்லை இல்லையா, அதனால வந்துட்டு நம்ம டெக்னீஷியன் வேலை தெரியும், பட் இந்த கிளாஸ் 3 டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. அதனால இந்த வேலைக்கு நம்ம வந்துட்டு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டெக்னீஷியன் போட்டிருக்கிற வேலைக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண முடியும். ஸோ இதனால இப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுறதுனால, எல்லாமே டிரைவர் கூட லிங்க் பண்ணிடுறதுனால நமக்கான வேலை வந்துட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் தேடுற வரைக்கும் இதுதான் வந்துட்டு நடந்துச்சு. ஒரு 10 வேலை வருது அப்படின்னா ஒரு 7 வேலை வந்துட்டு கிளாஸ் 3 டிரைவருக்கான வேலையாக தான் இருந்துச்சு. அதுவுமே இப்படி ஜாயின் பண்ணி இப்போ ஒரு எலிவேட்டர் டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா வெறும் எலிவேட்டர் டெக்னீஷியனுக்கு மட்டும் அவங்க எடுக்க போறது இல்லை, அது கூட வந்து டிரைவிங்கும் சேர்த்து எடுக்கிறாங்க. அதனால வந்துட்டு கிளாஸ் 3 டிரைவர் கம் எலிவேட்டர் டெக்னீஷியன் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து எடுக்கிறனால நமக்கான வேலைகள் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த டிரைவர் வேலைக்கு வந்துட்டு இப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த டிரைவர் வேலைக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி போக முடியுமா, நம்ம எப்படி வந்து செலக்ட் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓகே, நீங்கள் வந்து டிரைவராக போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் எம்ப்ளாயரே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா லைசன்ஸ் வச்சிருந்தாலே போதும். ஆனால் வந்துட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துல வந்துட்டு நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக எடுப்பாங்க. எடுத்துட்டு வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வந்துட்டு போன உடனே டிரைவிங் அந்த வேலை வந்து கொடுக்காம சும்மா ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக ஃபாலோ பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக போகணும். ஸோ அது வந்துட்டு இங்கே சிங்கப்பூர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 $1500 கிட்ட செலவாகுது. ஸோ அந்த லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாரு, உங்ககிட்ட வந்துட்டு அந்த வண்டியை வந்து கொடுத்துருவாரு டிரைவ் பண்றதுக்கு. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்து டிரைவரா வந்துட்டு இங்க வர முடியும். ஸோ இது தவிர வேற என்ன ஆப்ஷன் இருக்கு டிரைவரா வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் பெர்மிட்ல இருக்கீங்க, நீங்க ஸ்கில்டு முடிச்சுட்டு இப்போ சிங்கப்பூர்ல ஒர்க் பெர்மிட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்க வந்துட்டு லைசன்ஸ் போய் இங்க போயிட்டு அந்த கோர்ஸ் போய் அட்டன் பண்ணி லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் பெர்மிட்லேயே வந்துட்டு டிரைவர் வேலைகள் வரும். அதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வேலையில இருந்துட்டு மாறிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது தவிர இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது பிசிஎம் பெர்மிட் இந்த மாதிரி இதில் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு டிரைவராக மாறிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கப்பூரில் டிரைவராக மாறுறதுக்கான வாய்ப்புகள். ஒன்று நம்ம ஊரில் இருந்து நம்ம லைசன்ஸை வச்சு வர்றது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது இந்த பிசிஎம் பெர்மிட்ல வருது, இல்லாட்டி ஒர்க் பெர்மிட்ல வந்துட்டு மாறிக்கிறது. இல்லைன்னா வந்துட்டு எஸ்பாஸில் ஒரு வேலைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டிரைவிங் கூட போய் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணி டிரைவராக கூட மாறிக்கலாம். எஸ்பாஸில் ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக கூட வந்துட்டு
அந்த டிரைவிங் கோர்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் டிரைவராக கூட மாறிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே எனக்கு வந்துட்டு டிரைவிங், ஏன்னா டிரைவர் வேலை தான் வந்துட்டு இன்றைக்கி அதிகபட்சம் இருக்குது. நீங்கள் ஒரு டெக்னீஷியன் வேலைக்காக செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், டெக்னீஷியனாக வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியில் கோட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது டெக்னீஷியனுக்கே ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் வேலை வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் இங்கே டிரைவிங் லைசன்ஸ் முடிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிரைவர் ஆர்டர் வருதுன்னா இதில் செலக்ட் ஆகினாலும் நாளைக்கு ஒரு டிரைவர் ஆர்டர் வரும். அப்படி அடுத்தடுத்து டிரைவர் வேலையாக வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு வேலைக்கு வந்துட்டு செலக்ட் ஆகி வந்துடலாம். மற்றபடி மற்ற ஃபீல்டை பொறுத்தளவு நீங்கள் வெயிட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த இதில் இருக்குது. ஸோ அது போக இப்போ ஒரு டெக்னீஷியனே 2 பேர் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு டெக்னீஷியன் ஆர்டர் வருது, அதில் நம்மள மாதிரி இன்னும் 2-3 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டரில் என்ன பண்ணிருக்கோம், டெக்னீஷியன் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கிளாஸ் 3 லைசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இப்போ நம்மகிட்ட லைசன்ஸ் இல்லாமல் நம்ம டாக்குமெண்ட் கொடுக்குறோம், நம்மகிட்ட லைசன்ஸ் கிடையாது, ஆனால் டெக்னீஷியன் வேலை தெரியும். அப்போ இன்னொருத்தர் சிங்கப்பூர்லேருந்து கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஊரில் இருப்பார். ஸோ அவரோட டாக்குமெண்ட் போகும். அப்படிங்கிறப்ப ஆடட் அட்வான்டேஜ் அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படிங்கிறப்ப அவரை தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவரை தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. சில வேலைகள் வந்துட்டு அது வச்சுருந்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெனிஃபிட்டு, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வருது. ஸோ இங்கே நான் வேலை தேடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இப்படி தான் எஸ்பாஸில் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை தேடும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நண்பர்கள்ட்ட கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டிரைவர் எங்கள் கம்பெனியில் வந்து டிரைவிங் வேகன்சி வேணால் இருக்குது, அப்படிங்கிறப்போ டிரைவராக இருந்தேன்னா லைசன்ஸ் இருந்தேன்னா சொல்லி எங்கள் கம்பெனியில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஊர்லேயா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் அதிகபட்சம் வந்துட்டு டிரைவிங்க்கு தான் வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வர்றது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் டிரைவிங்க்கு வந்துட்டு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருந்து இப்போ ஒரு NTS பெர்மிட் எஸ்பாஸ்லேயோ வர்றோம் அப்படின்னா ஒரு 1200 ஒரு $2000 அந்த மாதிரி எடுக்கலாம். எஸ்பாஸில் வர்றோம் அப்படின்னா ஒரு 2000 2500 வரைக்கும் கூட எஸ்பாஸில் வந்துட்டு டிரைவிங்க்கு வந்துட்டு சேலரி எடுக்கலாம். இப்போ ஒர்க் பெர்மிட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கில்டு முடிச்சுட்டு ஒர்க் பெர்மிட்டில் வந்துருக்கீங்க, வந்துட்டு லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒர்க் பெர்மிட்லேயே இங்கே இருந்துக்கிட்டு கூட டிரைவிங் வேலைக்கு மாறிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு 1500 வரைக்கும் சம்பளம் எடுக்கலாம். இப்போ ஒர்க் பெர்மிட்டில் இருக்கவங்களுக்கு டாமெட்ரி கம்பெனியை கொடுத்துரும் அப்படிங்கிறனால 1500 எடுத்தீங்கனாலும் உங்கள் சேவிங்ஸ் 1500. ஆனால் அந்த NTS பெர்மிட் எஸ்பாஸ் இதிலெல்லாம் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு அவங்க தான் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2500 ஒரு $500 எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா கணக்கும் ஒரு கணக்கு தான். ஒர்க் பெர்மிட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் NTS பெர்மிட்டில் இருந்தாங்கனாலும் டிரைவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஒரு 2000 வரைக்கும் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ இதுதான் கிளாஸ் 3 டிரைவருக்கான ஒரு இது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போது இங்கே டிரைவிங் லைசன்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போனீங்கனாலும் ஈஸியாக வந்துட்டு வேலைக்கு வந்து செலக்ட் ஆகி வந்துடலாம். நீங்கள் மறுபடியும் இந்த டெக்னீஷியன் வேலைக்கே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்க வந்த டீட்டெயில் இதுதான். ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சிங்கப்பூர் பற்றிய தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.